பருப்பே இல்லாமல் கத்திரிக்காய் சாம்பார் பண்ணலாமா? இது தோசை, இட்லி, பொங்கலுக்கு மூணுத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த கத்திரிக்காய் சாம்பார். இப்போ இந்த கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4 கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மசாலாவை சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டீமர் எல்லாமே வெளியே போன உடனே குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணிக்கினா போதும். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சாம்பாரை தாளிச்சிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு இப்போ இந்த சாம்பாரில் தாளித்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டா சுவையான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி.